back to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி பராட்டா. மூலி பராட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ரேடிஷ் பராட்டா அப்படின்னு சொல்லலாம். தேவையான பொருள்கள், அதில் மெயினானது முள்ளங்கியோட இலைகள். முள்ளங்கியோட இலையை நல்லா அப்படியே லேஸாக நல்ல மெல்லிஸாக நறுக்கி வச்சுக்கணும். முள்ளங்கியை நம்ம சொரவி இருக்கு இல்லையா, அதில் நல்ல எப்படி கேரட்டெல்லாம் சொரவுவோமோ அதே போல் நல்ல நீளமாக ஃபுல்லாக சொரவி வச்சுக்கணும். நான் இங்கே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரம் கூடுதலாக பச்சை மிளகாய் சுவையோடு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். மசாலாலாம் கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொரவி வச்ச அந்த முள்ளங்கியை நல்ல தண்ணியை புழிஞ்சு எடுத்துடணும். அந்த தண்ணி புழிஞ்சது, அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது, அந்த பராட்டா மாவு பிசையும் போது அதை நம்ம தண்ணிக்கு பதிலாக அந்த முள்ளங்கியோட வாட்டர் எசன்ஸ் எடுத்து நம்ம பிசைஞ்சிருவோம். ஸோ அந்த ஃபுல்லாக நல்லா புழிஞ்சு எடுத்த அந்த கிரேட்டட் முள்ளங்கி தூளோடு சேர்ந்து மசாலாவை நம்ம பிசைகிறோம். எடுத்து வச்ச அந்த சொரவி வச்ச முள்ளங்கியோட பச்சை மிளகாய், அந்த பவுடர் வகைகள் எல்லாமே, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடரு, அதுக்கப்புறம் முள்ளங்கியோட அந்த லீஃப் பொடியாக நறுக்கினது எல்லாமே சேர்ந்து உப்போடு சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு 1 கப்பு. எப்பொழுதுமே சப்பாத்தி எப்படி பிசைவோமோ அதே போல் மாவு எடுத்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் பிசைஞ்சுக்கணும். 2 முறைப்படி ஸ்டஃப் பண்ணலாம். 2 வட்டமாக ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி, அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லேயர், ஒரு சப்பாத்தி அந்த வட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக நம்ம கிரேட் பண்ண அந்த மசாலா முள்ளங்கியை பரப்பிட்டு இன்னொன்று அது மேலே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணலாம் ஒரு முறை. இன்னொரு முறை ஸ்டஃப் பண்ணுறது, ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்து அதை கொஞ்சம் குழிவாக வச்சு அதுக்குள்ளே நம்ம அந்த முள்ளங்கியோட ஸ்டஃப்பை போட்டு மூடி, அதுக்கப்புறம் நம்ம அது லேசாக இடுறோம். அது அந்த லேசாக தீட்டும் பொழுது நம்ம மெல்லீஸாக வரும். அப்போ நம்ம கொஞ்சம் அந்த முள்ளங்கியோடதெல்லாம் நல்லா அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். அடுப்பில் அடுப்பை ஆன் பண்ணி அந்த தோசைக்கல் வச்சு லைட்டாக நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம எண்ணெயை லேசாக தடவிட்டு ஒவ்வொரு பராட்டாவாக போட்டு கொஞ்சம் எல்லா பகுதியும் வேகும்படி ஸ்லோவாக வச்சு எடுக்கணும். முள்ளங்கி பராட்டா ரெடி. இதை நீங்கள் ராய்த்தாவோட, குக்கும்பர் ராய்த்தாவோட சேர்ந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். கட்டாயம் பண்ணி பாருங்கள்.